அங்க பாரு பாரு சாக்லேட். சாக்லேட் ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்கு. ஏய் முதல்ல அந்த பேப்பர்ல ஏதோ எழுதி இருக்கு பாரு, அத படி. இந்த சாக்லேட்டை யார் சாப்பிடுறாங்களோ அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. சாக்லேட் சாப்பிட்டா வருத்தப்படுவாங்களா? நீ சாப்பிடு. நான் ஏன் சாப்பிடணும்? நீ சாப்பிடு. அட முதல்ல நீ தான பார்த்த, நீயே சாப்பிடு ஃபர்ஸ்ட். ஏய் இது என்ன டிராமா பண்ற? இந்தா நீயே சாப்பிடு. சரி இரு, அங்க பாரு சரளா வரா, நம்ம அவளுக்கு கொடுக்கலாம். சரி சரி. ஏய் ரெண்டு பேரும் என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நேத்து எனக்கு பர்த்டே. இந்தா சாக்லேட் சாப்பிடு. Oh no. பிரபு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, கொஞ்சம் பின்னாடி வா. ஏய் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு பின்னாடி போறீங்க? ஐயோ சரளாக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு? சரளாவை நாங்க திருப்பி கொண்டு வரணும்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். ஊரெல்லாம் ஜோம்பி சுத்திட்டு இருக்கு, ஆனா எனக்கு என்ன பயம்? என்கிட்ட தான் பவர் கேப்சூல் இருக்கே. ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க ஹெல்ப் பண்ணு, என் பின்னாடி ஜோம்பிஸ் வருது. என்னாச்சு, உன் பின்னாடி ஜோம்பிஸ் வருதா? உன்கிட்ட தான் பவர் கேப்சூல் இருக்குல்ல, என் பின்னாடியும் என் தம்பி பின்னாடியும் வர ஜோம்பி கிட்ட இருந்து நாங்க தப்பிக்கணும். என் தம்பியை நான் எப்படியாவது காப்பாத்தணும். ப்ளீஸ் எனக்கு அதை கொடு. பவர் கேப்சூலோட ஸ்ட்ரென்த் வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கும். உன்னால 5 நிமிஷத்துல உன் தம்பியை காப்பாத்த முடியுமா? முடியும், கண்டிப்பா என் தம்பியை நான் காப்பாத்திடுவேன். ஜோம்பிஸ் நம்ம கிட்ட வருது, இந்தா கேப்சூலை புடி. தூர்க்கா என் தம்பி. வா வா வா. ஜோம்பிஸ் இங்க எப்ப வேணாலும் வரும். நம்ம இப்ப இங்க இருந்து உடனே கிளம்பணும். சீக்கிரம் வாங்க போலாம். ஜோம்பி வருது. நம்ம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும். இந்தாங்க பவர் கேப்சூல். வாங்க. நான் வந்து ஈ கிடைக்குமா? எந்த ஈ வந்து கிடைக்குதுன்னு பாக்குறேன். என்னோட சோல்ஜர் ஃபைல அடிச்சு நீ கொன்னுட்டல, எப்படி இப்ப தூங்கலாம்? நான் சும்மா விட மாட்டேன். யார் நீ? ஏய் யார் நீ? என்ன பண்ண போற? நீ அடிச்சியே, அதோட ஹெட் நான் தான். வேணாம் என்ன ஒண்ணும் பண்ணிடாத. சாரி உன்னை அடிச்சதுக்கு. என் சோல்ஜர் ஃபைல அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அடிச்சல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் கடிச்சு சாப்பிடலாம் வந்திருக்கேன். சாரி என்ன மன்னிச்சிடு. என்ன அனுப்பலாத. இனிமேட்டு இந்த ஈய நம்ம அடிக்கவே கூடாதுடா சாமி. கரும்பு என்ன இவ்ளோ குட்டியோண்டா இருக்கு? என்ன பண்றது? இது எனக்கு இல்ல, இது எனக்கு. எனக்கு தான். நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். நாங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் இது கொடுத்துறவே மாட்டேன். வாங்க நாட்டாம. இருங்க வரேன். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? இது எங்க தோட்டத்துல விளைஞ்சது. ஆனா இது நான் தான் நட்டு வச்சேன். இல்ல இது எனக்கு தான் சொந்தம். நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. என்று இன்னும் தீர்ப்பு சொல்லடா. இப்ப சொல்றேன்டா தீர்ப்பு. நீங்க ரெண்டு பேரும் நிக்கிறது என்னோட பூமியில. அந்த கரும்பு எனக்கு தான் சொந்தம். அத கொடுங்க என்கிட்ட. அத கொடுத்துட்டு கிளம்புங்கடா. உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல. ரெண்டு பேரும் ஷேர் பண்ணியே சாப்பிட்டுக்கலாம். மொத்தத்துல கரும்பு நம்மளுக்கு இல்ல. எப்படியோ நம்ம கரும்பு கிடைச்சிச்சு. இப்ப நிம்மதியா சாப்பிடலாம். வீட்டு போங்க வாட்டுக்க. பை பை. நெக்ஸ்ட் வீடியோ பாத்துக்க. உங்களுக்கு வர டைம் ஆச்சு, சீக்கிரமா ரெடி பண்ணனும். இன்னும் பலகாரம் எல்லாம் செஞ்சிருக்கோம், அதெல்லாம் போய் எடுத்துட்டு வந்துடலாம். நல்ல மாடு. இந்த மாடு கத்துது ஏன்டா? அதுக்கு ரொம்ப பசிக்குது ஐசக், அதனால தான் கத்துது. அக்கா அது சாப்பிடுறதுக்கு நான் எடுத்து வரட்டுமா? சரிப்பா போய் எடுத்துட்டு வா. அக்கா இந்த காயை கொடுக்கா. சரிப்பா இந்தா. மோனிகா பிரபு சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இங்க வச்சிருந்த கிழங்க காணோம், யாரு எடுத்தது? ஐயோ ஐசக், அம்மா சமைக்க வச்சிருந்த பூசணிக்காயை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்ட. அம்மா அடிக்க வர்றாங்க, வா ஓடலாம். அக்கா எனக்கு பர்த்டே, நாங்க சாக்லேட் எடுத்துங்க. என்ன ஹேப்பி பர்த்டே டு யூ. ஒரு ஆடு சிக்கிடுச்சு. Thank you. ஒரு ஆடோட கதை முடிஞ்சது. இப்ப அடுத்த ஆடை தேடி போவோம். தம்பி இன்னைக்கு எனக்கு பர்த்டே, நாங்க சாக்லேட் எடுத்துக்கிறீங்களா? இன்னொரு ஆடும் மாட்டிக்கிச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கான்? கதையை முடிஞ்சது.
தங்கச்சி இன்னைக்கு எனக்கு பர்த்டே. இந்த சாக்லேட் எடுத்துக்கிறியா? இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு தானே எல்லாருமே மறைஞ்சு போனாங்க. நான் இது சாப்பிட மாட்டேன். என்னாச்சு? சாக்லேட் சாப்பிட மாட்டியா? குடு எடுத்துக்கிறேன். அங்க பாரு எவ்வளவு பெரிய கொக்கு. எங்க கொக்கு காணோம்? அட அது பறந்து போயிடுச்சு. ஆனா சாக்லேட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த பொண்ணுக்கு ஏன் ஒன்றும் ஆகல? மாதிரி வீடியோ பார்க்கணுமா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். சார்லியை கூப்பிடுவோம். நாளைக்கு எக்ஸாம்ல அது நம்ம கூட இருந்தாதான் நம்மளால பாஸ் ஆக முடியும். சார்லி இங்க வா. சார்லி நீங்க வா. சார்லி ஐசக் அந்த தேங்காய் எடுத்துட்டு வாப்பா, சட்னி அரைக்கணும். சார்லி வா. ஐயோ இங்க வச்சிருந்த தேங்காய் காணுமே. அதுக்குள்ள வேற இப்ப சார்லி இருக்குமே. எங்க அம்மாக்கு என்னாச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? பார்ட் 2ல பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. உங்களை நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். அம்மா ச்சே, இப்படி அனல் அடிக்குது. இதுல எப்படி படிக்கிறது? என்னாச்சு சரலா? ஏன் புலம்பிட்டு இருக்க? பின்ன என்ன மோனிகா, அடிக்கிற வெயில மனுஷனா தீஞ்சு போயிடுவான் போல இருக்கு. சரி நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம சார் கிட்ட சொல்லி இந்த கிளாஸ்க்கு ஏசி போட சொல்லலாம். அட நீ வேற, அவர் சரியான கண்டுபிடிச்சாரி. அவர் ஃபேனே போட மாட்டாரு, இது உனக்கு ஏசி போடுவாரா? அப்போ நம்ம ஏசி போட்டா படிப்போம்னு சொல்லலாம். அப்ப அவர் கண்டிப்பா நமக்கு ஏசி போடுவாரு. நீ கரெக்டா சொன்ன. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பசங்களா, எல்லாரும் உட்காருங்க. என்ன எல்லாரும் விசிறிட்டே இருக்கீங்க? மோனிகா உன் ஹோம்வொர்க் எடுத்துட்டு வா. சார் நீங்க கிளாஸ்க்கு ஏசி போடாம நாங்க படிக்க மாட்டோம். ஏய் நீ ஸ்கூலுக்கு 2 மாசம் ஃபீஸ் பாக்கி, இதுல உனக்கு ஏசி வேற போடணுமா? சார் நீங்க ஏசி போடாம நாங்க படிக்க மாட்டோம் சார். என்னடா இது? ஏசி போடலாம் பசங்க எல்லாம் ஸ்கூல்ல விட்டு போயிடுங்க போல இருக்க. என்ன பண்றது? சரி பசங்களா எல்லாரும் இங்கே இருங்க, நான் வரேன். ஏசி போட போறாரு. என்ன பசங்களா இப்ப சில்லுன்னு இருக்கா? அடுத்து நாங்க சாரி என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்க போற? நாளைக்கு எனக்கு எக்ஸாம். புக்க போடாத. ஏய் எங்க போற? மோனிகா வடிக்காத. படிக்கிறேன். பா ஐசக் நைட் ஆயிடுச்சுப்பா. சம்மர் ரஷ்ல ட்ரெயின். ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். எங்க காமி? ஐசக் இது பார்க்க ஸ்குவிட் கேம் கார்டு மாதிரியே இருக்குப்பா. கிட்டமா அது ரொம்ப டேஞ்சரஸ்க்கா. எலிமினேட் தான ஐசக், அதெல்லாம் பாத்துக்கலாம். இதுல விளையாடுனா நமக்கு காசு கிடைக்குமாடா? அப்ப நம்ம நிறைய பொம்மைலாம் வாங்கலல, இது விளையாடலாம். ஏய் ஜாலி, நிறைய பொம்மைலாம் வாங்கலாம். சரி இதுக்கு பின்னாடி ஃபோன் நம்பர் கொடுத்திருக்காங்க, நான் கால் பண்றேன். கால் பண்ணு. இப்ப கால் பண்ணு. ஹலோ, ஸ்குவிட் கேம்ல நீங்க கலந்துக்க விருப்பமா? விருப்பம். அப்பனா உங்க நேமையும் உங்க டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணுங்க. ஐசக் உன் நேமையும் என் நேமையும் என்டர் பண்ணியாச்சு. நாளைக்கு நம்ம போறதுக்கு ரெடியா இருக்கணும். ஸ்குவிட் கேம்ல என்ன விளையாட போறோம்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நாங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். டைம் ஆச்சு, போய் தூங்கலாம்.